ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். டீ போடுற நேரத்தில் இந்த வாழைக்காய் பஜ்ஜி நம்ம எப்படி ஈஸியாக பண்ண போறோன்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான ஒரு வாழைக்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். வாழைக்காய் வந்து ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி பீஸாக பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு கப் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு 1/4 கப் அரிசி மாவு, அதையும் போட்டுக்கிறேன். தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சோடா மாவு ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே எண்ணெய் காயட்டும். நம்ம அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே இப்போ எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல். இன்னும் கொஞ்சம் தண்ணி கட்டி இல்லாமல் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியும் விட்டுற வேணாம், மீடியமாக ஓரளவுக்கு. பஜ்ஜி வாழைக்காவை தொட்டு அப்படி டிப் பண்ணி விட்டோம்னா அந்த மசாலா பிரியாமல் இருக்கணும், அவ்வளோதான். மாவு பிரியக்கூடாது. இப்போ நான் கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் கலந்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கலர் கலந்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாம். ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி செய்து டீ எல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா பிள்ளைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இதை டிப் பண்ணி அப்படியே போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். சார், நீங்கள் ஃபுல் பீஸாக கூட கட் பண்ணிக்கோங்க. நான் ஈஸியாக செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பாதியாக வாழைக்காவை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே அழகாக மிக்ஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா டிப் பண்ணி அழகாக எடுத்துடலாம். சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி நம்ம கிட்ஸுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது. உடனே எடுத்தால் வராது, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சூப்பராக வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு 2 பக்கமும். சும்மா நம்ம டீ போடுற நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் அனல் குறைச்சிக்கோங்க. அனல் அதிகம் வச்சுன்னா கரிஞ்சிடும், ஆனால் உள்ளே வாழைக்காய் வேகாது. அதனால் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அனலை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அப்புறம் கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா ரொம்ப சிம்பிள், மிக்ஸ் பண்ணுறது தான். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு இது போடுறேன். நல்லா டிப் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா படுற மாதிரி டிப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, செவக்க வந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்தில் எவ்வளோ சூப்பராக பாருங்கள், மிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி ரெடியாக இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு டீயை வச்சுக்கிட்டு இந்த பஜ்ஜியை சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். டீ கடையில் போடுற மாதிரி. டீ கடையில் போனோம்னா பஜ்ஜி சாப்பிடாது நம்ம வரவே மாட்டோம், ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இப்போ செய்திருக்கேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், பொறன்னு நல்லா சத்தம் கேட்குது. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் சொன்ன அளவுபடியே செய்து பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.